மாட்டேங்கிறாரு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது முழு இருதயம், முழு ஹோல் ஹார்ட்டோட நீங்கள் ஜெபிக்க பழகணும். சாத்தான் சொல்லுவான், நீ உன் ஜெபம்லாம் கேட்கப்படுமா? நீ என்ன பெரிய ஜெப வீராங்கனையா? நீ பெரிய ஜெப வீரனா? உன் ஜெபத்தை எப்படி அவர் கேட்க முடியும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த தவறான காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஆனால் கர்த்தரோ உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆனால் ஒன்றே ஒன்று கர்த்தர் எதிர்பார்க்குறாரு, முழு இருதயத்தோட முழு இருதயத்தோட முழு இருதயத்தோட ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். அறகுறையான இருதயத்தோட அவர் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா தெரியலையே, ஜெபத்துக்கு பதில் வருமா வராதான்னு தெரியலையே, அந்த மாதிரி எண்ணத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு. ஆமாம், முழு இருதயம்னு சொன்னால் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நீங்கள் ஒருங்கிணைந்து நீங்கள் ஜெபிக்க பழகணும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கலைன்னா பரலோகம் போக முடியாத. நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் தானே உத்தரவாதம் இல்லையா? பிள்ளைகளுடைய ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், என் புருஷன் ஜெபிக்கணும், என் மனைவி ஜெபிக்கணும், என் வீட்டில் ஒரு ஜெப சத்தம் கேட்கணும்.